பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் இந்த ஆராதனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதி வேலை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பாட உம்மை துதிக்க உம்மை கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பாடுற நல்ல இருதயத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நம்ம கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாவில புது துதிகளை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களிலும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார், மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு புது வாக்குத்தத்தை தந்தார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் நம்முடைய கண்மலையாயிருப்பார். இதையெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் சொல்லுவோம். இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் என் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் என் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதில்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இல்லை இல்லை, நான் உடைவதில்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான் சொல்லுவோம். இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஆமென். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருளால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருளால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை. ஓ இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் சொல்லுவோம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம்
இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுவோம், கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்து, சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்து. தூயவரே தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சொல்லி பாடுவோம், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. கண்மலையானவரே, கண்மலையானவரே,
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் சொல்லுவோம், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு விஷயம், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவரின் நாமத்தை சொல்லி துதிப்போம். பிதாவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீரே வல்லவர், நீரே நல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீரே நம்முடைய தேவன், நம் கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்ம கூட இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்குரியவர், சேனைகளின் கர்த்தர் நீங்க தாண்டவரே. நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீர் நம்முடைய தேவனை இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கூப்பிடும் பொழுது நீர் பதில் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடுகிறோம் ஆண்டவரே, நம்மை பாடுவோம், உயிருள்ள நாட்களில் நாம் நம்மை பாடுவோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய தகப்பனை இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் நீங்க தான் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீர் சொன்னதை செய்து முடிப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடன்படிக்கையிலே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், நீர் சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன், முடிக்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிட மாட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரவாத தேவன் நீங்க தான் ஆண்டவரே, நீர் நம்மோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய குமாரனையே நீர் நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நம்ம கூட இருப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய தேவன் ஆண்டவரே, நம் கூட இருந்து நீர் நமக்கு பலன் தரு போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீர், உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் பலப்படுவேன். நீர் இந்த வாக்குத்தத்தத்தை சபைக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை முடிக்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிட மாட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வருஷத்திலே புது காரியங்களை நீர் செய்ய போகிறீர், வர்ணிக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமம் மாத்திரம் மகிமையிடும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீரே பாத்திரர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின தேவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தில் நீர் சமாதானம் கொடுத்தீர், உலக கொடுக்க முடியாத சமாதானம் நீர் நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சந்தோஷத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இளைப்பாறுதல் நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளையானோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம கூட புது உடன்படிக்கை நீ செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். சபையில் இருந்து யாராவது தடவை சத்தமாய் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 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 ஆமென். இன்னும் ஒருவர் சத்தமாய் தேவனை துதிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஆமென், ஆமென். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லு கொடுக்கிறவர் ஒரு தகப்பன் அல்ல. அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இதுவரை நமக்கு உதவி செய்தார். இனியும் அவர் நம்மை நடத்துவார். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு புது காரியத்தை செய்ய போகிறார். அவர் நம்ம எண்ணெயால் அபிஷேகம் செய்து நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வார். இதெல்லாம் நாம் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். பரவே பரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு சொல்லுவோம். பரவே பரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்ப்பு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்ப்பு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு சொல்லுவோம். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞரிலே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே,
அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். சேர்ந்து சொல்லுவோம். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றேன். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் நல்லவர் என்று அறிக்கை சொல்லி அவரை துதிப்போம். பிதாவே, நீ நல்லவரா இருக்கிற, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை எண்ணெயால் அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லோருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. என்ன கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய அதிசயங்களை நாங்கள் மறமாட்டோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை நீர் செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மாறாத தேவன், பெரிய காரியங்களை நமக்கு செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கின்ற தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது நீர் கேட்கிறீர், ஜெபிக்கும் பொழுது பதில் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வரைந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய தகப்பன் ஆண்டவரே, நல்ல தகப்பனா இருக்கிறீர். நீர் நம்மோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவை காரங்களை நீர் நமக்கு கொடுத்தீர், வாங்களை எல்லாம் நீர் நமக்கு கொடுத்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவைகளை எல்லாம் சந்தித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது காரியங்களை நீர் செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தில நீர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன், நம்மை அன்பு செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீர் இருக்கும் பொழுது நீர் பக்கத்திலே இருக்கிறேன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. சத்துருக்கள் வந்தாலும் நீர் நமக்கு வெற்றியை தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பகன்யருக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களை நிரப்புகிறீர், உடைய அபிஷேகத்தினால் எண்ணெயினால் நீர் எங்களை நிரப்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் நீங்க செய்கிற காரியங்களை நாங்கள் மறவே மாட்டோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்று நாங்கள் அறிக்கை சொல்லி உம்மை துதிப்போம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். சபையில் இருந்து யாராவது சத்தமாய் தேவனை நல்லவர் என்று சொல்லி அவரை துதிப்போம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். Hallelujah. Amen, amen. வாசம் பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 சொல்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை
மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிறார். அவர் நம்முடைய தேவன். அவர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். சகலவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையால் அவர் படைத்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ ஞானியா இருக்கிறார். நமக்கு புது காரியங்களை செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு செய்ய போகிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறீர், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே நமக்கு ஏராளமான நன்மைகள் செய்ய போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர் 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 ஆண்டவரே. கனத்துக்கு பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த மதிய வேலைக்காம் நன்றியோடு தீக்கம் சோதரிக்கும் இந்த வேலைப்பா காணிக்க பாதியும் ஒப்பு கொடுக்கும் ஏசாமி அப்பன் காணிக்க பாதியும் ஆசிரியக்க முடியாது ஒப்பு கொடுக்கும். ஒவ்வொரு காலங்களையும் நீங்கள் ஆசிரியக்க முடியாது ஒப்பு கொடுக்கும். இயேசு நாமத்தா ஜெயிக்கணும். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. ஒப்பு கொடுக்கலாம் சாமி. இயேசு நாமத்தை ஆசிரியம் சாமி. ஆண்டு ஒவ்வொரு காலம் அப்பா நீங்கள் கொடுத்த உழைப்பின் பலன் சாமி. ஆண்டு ஒவ்வொரு கொடுத்த கடமை ஆசிரியப்பா அந்த கையின் பிராசன் ஒவ்வொரு அப்பா நீங்கள் வீட்டு அடைய பண்ணி சாமி. ஆண்டு மென்மேலும் அதை ஆசிரியத்து மென்மேல் மக்கண்டு கொடுத்தா சாமி. முன்னுடைய பண்டு சாலை நம்பி வழியாக்கி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கலாம் சாமி. ஆண்டு ஒவ்வொரு காலங்களும் நீங்கள் ஆசிரியக்கணும் ஒப்பு கொடுக்கும். இயேசு நாமத்தா ஜெயிக்கிறேன் சாமி. நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். எல்லோரும் எழுந்திருப்போமாக. பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கண்மனை ஆனவரே நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்தீரே. நல்ல பலத்தோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் கேட்டு பதில் கொடுக்க போவதற்காக நன்றி கர்த்தாவே. இதோ ஒவ்வொருவர் மீதும் ஜெபாவினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். சகோதரி, இப்பொழுது சபை கூடி வருகிற நகரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறார். எல்லா நகரங்களையும் சுற்றி இருக்கிற எல்லா நகரத்தையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்க போகிறார். அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம்.
அப்பா பிதாவே உங்களை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா தகப்பனே ராஜாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் ராஜ சுவிசேஷ சபையாக ராஜா ஆண்டவரே நாங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே என் தகப்பனே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே ராஜா, இந்த நேரத்திலும் ஐயா எங்கள் சபை இருக்கிற நகரத்தை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, சுற்றி இருக்கிற நகரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, சபையார் வருகிற ஒவ்வொரு நகரங்களையும் இயேசப்பா உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நகரங்களை இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா ஒவ்வொரு நகரங்கள் மேலும் இயேசுவின் இரத்தத்தை அள்ளி நான் தெளிக்கிறேன். அப்பா இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மூடுகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, பாவங்களை நீங்கள் மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா நகரங்களின் பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உங்கள் பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே அப்பா ஒரு நகரங்களில் தெளிக்கப்பட்டு ராஜா பாவ சாபங்களை கழுவும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தகப்பனே ராஜா, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திங்கப்பா. ஆண்டவரே பாவங்களில் சாபங்கள் இருக்கிற ஜனங்களை சந்தீங்க. ஆண்டவரே என் தேவன் தாமே ராஜா, விக்கிற கட்டுக்களை இருக்கிறவங்களை சந்தீங்க தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே ராஜா ராஜா நகரங்களில் இருக்கிற பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் ரட்சிப்பின் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நகரங்களிலும் உங்கள் ரட்சிப்பை ஓட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ரட்சிப்பின் மத்தியிலே அப்பா உங்கள் ஆண்டவரே சுவிசேஷங்கள் கடந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தகப்பனே ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு நகரங்களிலும் ஐயா உங்கள் சுவிசேஷங்கள் கடந்து சென்று ராஜா உங்கள் ரட்சிப்புகள் ஆண்டவரே திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா அநேக திறந்த வாசல்களை உண்டு பண்ணி என் தேவனே ராஜாவே ஒவ்வொரு நகரங்களிலும் உங்கள் ரட்சிப்பை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை தாங்க. ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா, இந்த ஆண்டில் விருத்தி அடைய பண்ணுவேன் வாக்கு தந்தவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஆத்துமாக்களை கேட்டு நிற்கிறோம். அப்பா ஆத்துமாக்களால் எங்களுக்கு விருத்தி அடைய செய்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நகரங்கள் மத்தியிலே உங்கள் ரட்சிப்பை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை நான் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே மனங்களை கடினப்படுத்துகிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே தகப்பனே, அவரின் கிரிகைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம். ஆண்டவரே என் இயேசப்பா தகப்பனே, உங்க ரட்சிப்பை ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா அழிந்து போகிற ஜனங்கள் மேலே உங்கள் மனதுருக்கம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஒரு ஆட்டை தேடி சென்ற தேவன் ஆண்டவரே, இந்த நகரங்களில் இருக்கிற ஒரு ஜனம் கூட விடுபடக் கூடாது ராஜாவே. அப்பா இரு நகரத்துக்குள்ளே போய்விடக் கூடாது ராஜாவே. பரலோக வாழ்வை நோக்கி வேற அப்பா உங்க ரட்சிப்பை ஊற்றுங்கப்பா. எழுப்புதலின் அக்கினியினால் எங்கள் ஆண்டவரே நகரங்களை நிரப்புங்க ராஜா. என் இயேசப்பா நீங்களே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ரட்சிப்பின் எழுப்புதலை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்படியாயப்பா நகரங்களின் பாதுகாப்புக்காய் வருகிறேன் ஆண்டவரே. விபத்துக்கள் ஆபத்துக்கள் களவுகள் கொள்ளைகள் ஆண்டவரே கடத்தல்கள் ஒன்றும் இல்லாதபடி ஏசப்பா ஆண்டவரை உரத்த வேலையடைத்து நகரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை எந்த ஒரு துஷ்ட மனிதனும் எழும்பாதபடி நகரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நகரங்களின் ஆவிகளை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்திலே நகரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. எந்த ஒரு சத்துரையும் எழும்பாதபடி இயேசுவின் நாமம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. கால்கள் ஆண்டவரை பாதம் ஆண்டவரை கல்லில் இறங்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரை சறுக்காதபடி நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. கிறிஸ்துவின் ராஜ சுவிசேஷ சபையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா இருக்கிற ஒரு நகரங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னுமாயப்பா ஆண்டவரை அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒரு நகரங்களில் இருக்கிற அதிகாரிகளை இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணி விடைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் மத்தியிலும் உங்கள் ரட்சிப்பு கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஒரு உங்கள் பரத்திலே நினைவு கோந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இதோ எங்கள் ஜெபத்தினை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜாவே. இதோ நகரங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. பாதுகாப்பை கட்டளையிடுவதற்காக நன்றி ராஜா. உம்முடைய ஆளுகை இறங்கி வருவதற்காக நன்றி ராஜா. திரளான கூட்டங்கள் ரட்சிக்கப்படுற கூட்டங்களை கர்த்தாவே நீ ரட்சிக்கப்படுவதற்கு கொண்டு வந்து சபையிலே சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ நகரம் முழுவதும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரி இப்பொழுது குடும்பங்களை ஆசீர்வதித்து
அவர்களின் ஆவிக்குரிய மற்றும் உலக ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படி ஜெபிக்க போகிறார். அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில் நீர் கொடுத்த குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை எங்களுடைய சபையில் நீர் நிலை பெயராத தூண்களாக நீர் நிறுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எந்த பின்வாங்குதல் ஆவிகளினாலும் குடும்பங்களுக்கு சீரழிந்து போய்விடாதபடிக்கு அப்பா நீர் நிலை பெயராத குடும்பங்களாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரின் ஆவி ஆத்தும சரீரத்திலும் தகப்பனே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினை நாங்கள் பூசுகிறோம் அப்பா. அப்பா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அந்த குடும்பத்திலிருந்து உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, மனைவிக்காக ஜெபிக்கிற ஈசாக்குகளை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களிலிருந்து ரூத்துகளையும் எஸ்தர்களையும் நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆவிக்குரிய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாக ஐக்கியமாக இருந்து நாங்கள் அதில் மேன்மேலும் வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேத வாசிப்பில் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப ஜபத்தில் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, குடும்பத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பந்தி சுற்றிலும் நீர் ஒளிவமர கன்றுகளாக நீர் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் அனைத்திற்கும் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் போகும் பொழுதும் வரும் பொழுது நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகுந்த ஞானத்தினால் நீர் நிரப்புங்க தகப்பனே. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அப்பா உம்மிடம் கலந்து ஆலோசித்து அவர்கள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, துஷ்டன் எந்த நண்பர்கள் மூலமாகவோ எந்த ஒரு கிரியைகள் மூலமாகவோ பிள்ளைகளை அண்டிடாதபடிக்கு நீர் வேலி அமைத்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய சபைக்கு பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமான சந்ததிகளாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியான சுவிசேஷ ஆவியினை பிள்ளைகள் நீர் ஊற்றுங்க ஏசப்பா. வெட்கப்படுதல் எல்லாவற்றையும் மறந்து உமக்காக சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்களாக வாலிப பிள்ளைகளை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்தித்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வீசா காரியங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அலுவலர்கள் கண்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பெர்மிட்டுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதில் இருக்கிற அத்தனை தடைகளை நீர் உடைத்து போடுங்க ஏசப்பா. கருவில் இருக்கிற குழந்தையுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அப்பா, கருவில் மாசத்துக்குரிய அதே வளர்ச்சியை நீர் கட்டளையிடும்படியாகவும் சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடியாகவும் பெற்றுக்கொள்ள தகுந்த பலத்தை நீர் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, திருமணத்திற்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அந்த திருமண ஆசீர்வாத ஊற்றினை நீர் விருத்தி அடைய செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் முன்குறித்த மணமகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் பிள்ளைகள் காத்திருந்து உமக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த காலநிலை மாறுதல்கள் பிள்ளைகளோட உடலை நீர் சேர்த்து படுத்தி விடாதபடிக்கு அப்பா நீர் உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேலை தேடுகிற ஒவ்வொருவரைக்கும் அப்பா தகுந்த வேலையை நீர் கட்டளையிடுங்கப்பா. சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பமும் அப்பா உம்முடைய சபையில் இணைந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே நாங்கள் உடைத்து எறிகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை ஒவ்வொரு குடும்பமும் உயர்த்தக்கூடிய மகிமைப்படுத்த குடும்பங்களாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கட்டவிழ்த்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விருத்தி அடைய பைகிற தேவனே, இந்த வருடத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய ஆசீர்வாதங்களினால் நீர் விருத்தி அடைய செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, அதை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி தகப்பனே. இதோ குடும்பங்களை ஆசீர்வதித்து நீர் பொறுப்பேற்று நடத்துவதற்காக நன்றி ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலுகி பெருக செய்வதற்காக நன்றி அப்பா. உலக ஆசீர்வாதங்களில் கர்த்தாவே யெகோவா ஈரேவா இருந்து ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கப்படுவதற்காக நன்றி ராஜா. அவர்கள் பொருளாதாரம் சரீர ஆரோக்கியத்தை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரி ஜெபிக்க போகிறார். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி விருத்தி அடைய பண்ணும் தேவன்.
எங்கள் குடும்பத்திலும் சபையிலும் பெருக செய்வீராக என்று கேட்டு ஜெபிக்க போகிறார். அவரோடு நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். சோத்திரம் சோத்திரம் அப்பா பிதாவே நன்றியோடு சீக்கம் சோத்தரிக்கும் சாமி. இந்த ஆண்டு சாமி ஆண்டு நீங்கள் எங்கள் சபைக்கு தந்த புதிய வாக்கு தந்ததுக்காக நன்றி அப்போ. நான் உங்களை வீழ்ச்சி அடைய பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தந்தேன் தண்டு சாமி. அப்பா வாக்கு தந்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு விசாரித்து அறுக்க பண்ணுவோம் சாமி. அதை நாங்கள் சொந்தத்துக்கு கொண்டோம்னு அறுக்க பண்ணுவோம் சாமி. அம்மா கட்டு ஒப்பு கொடுக்கோம் ஆண்டு அப்பா. சவி ஒப்பு கொடுக்கோம் அப்பா. சவி விருத்தி அடைய செய்ய முடியாது ஒப்பு கொடுக்கோம் ஆண்டு. 100 ஆத்துமாக்கள் தருவேன் என்று தரிசனம் தண்டு சாமி. அப்பா 100 ஆத்துமாக்கள் கொண்டு வந்து எங்கள் சவியை விருத்தி அடைய பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கோம் அப்பா. பக்கம் சாயாம சாமியாண்டு 100 ஆத்மாக்கள் கொண்டு வந்து எங்கள் சாவியை விருத்தி அடைய பண்ணும் சாமியாண்டு. கிளச்சை உருவாகும்படியா சாமி எங்கள் சாவியை விருத்தி அடைய பண்ணும்படியா அப்போ கொடுத்து ஜெயிக்கும் சாமியாண்டு. அப்படியா எங்கள் சபையை நீங்கள் விருத்தி அடைய பண்ணுங்க சாமியாண்டு. அதுக்கான இடத்தை நீங்கள் தரும்படியா அப்போ கொடுக்காம ஆண்டு. உங்கள் சொந்த இடத்தை தாழும் ஆண்டு. கூடாரத்தை விசாலமாக்கன்னு சொன்ன தேவன் சாமி. எங்கள் கூடாரத்தை நாங்கள் விசாலமாக்கி சாமியாண்டு விடுதலை ஆராதிக்கும்படியா சாமி. சண்டை வகுப்பு சாமி. வாச கூட்டங்கள் சாமி. கண்விழிப்பு கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் தரும்படியா அப்போ கொடுக்கோம் சாமி. அரசாங்கத்தை கீழ்பட்ட இடத்தை தரும்படி அப்போ கொடுத்து ஜெயிக்கோம் சாமியான். என் ஆத்மாக்கள் வந்து போகத்தக்க வசதியான இடத்தை நீ தந்து தரும்படியா அப்போ கொடுத்து ஜெயிக்கோம். அப்படியா சாமியை நீங்கள் வீட்டு அடை பண்ணும்படி அப்போ கொடுத்து ஜெயிக்கோம் சாமியான். அப்படியா சாமியில் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கோம் சாமியின் குடும்பங்கள் அப்பா நீங்கள் வீட்டு அடைய பண்ணும் ஒப்பு கொடுக்கும். தலை துவங்க செய்யும்படி அப்போ கொடுத்து ஜெயிக்கோம் சாமியான. குடும்பங்கள் திருமணம் பார்க்க ராசன் ரங்கி வேண்டும் சாமியாண்டு. ஆபரான் அப்பா ஈசாக்கு பெண் பார்க்க வேலைக்காரன் அனுப்பினான் சாமி. அப்படியா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய தூதனை அனுப்பி அப்பா பிள்ளைக்கு ஏற்ற துணியை கொண்டு வந்து அப்பா விருத்தியடைய பண்ணும் அப்போ கொடுக்காம சாமியாண்டு. பிள்ளையை நீங்கள் காம்பாண்டு சொல்லி வாக்கு கொடுத்தவே சாமியாண்டு. அப்படியா எங்கள் குடும்பங்கள் திருமணம் பாக்கியாசம் தங்கி வேண்டும் சாமி. நாங்கள் பிள்ளையை காங்க நீங்கள் கிழவச ஒப்பு கொடுக்கோமாண்டு. திருமணத்துக்காக இருக்க தடைகள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கோம் சாமியாண்டு. தாமதங்கள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கோமாண்டு. தடையை நீங்கி போடும் இயேசு நாமத்தை கட்ட கொடுக்கோம் சாமியாண்டு. அப்படியா கற்பத்தின் கனி எங்கள் ஆசிரியருக்கு ஒப்பு கொடுக்கோம் சாமியாண்டு. அண்ணாலும் கற்பத்தை விட்டது சாமி. 6 பிள்ளையை கொடுத்த தேவன் சாமியாண்டு. அப்படியா அவருக்கு நல்ல கற்பத்தின் கனியை நீர் கொடுத்து ஆசிரியருக்கு ஒப்பு கொடுக்கோம் சாமி. அப்படியா விருத்தியடைய பண்ணி ஒப்பு கொடுக்கோம். இன்னும் வேலையில்லா பிள்ளைக்கு அப்பா நல்ல வேலையை கொடுத்து நீங்கள் ஆசிரியக்க முடியும். விருத்தியடைய பண்ணி ஒப்பு கொடுக்கோம் சாமி. பேப்பர் காரியங்கள் சாமி நீங்கள் கிருபை பாராட்டி விருத்தியடைய பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெயிக்கோம் சாமியாண்டு. அப்படியா நீங்கள் ஆசிரியத்து விருத்தியடைய பண்ணுங்க சாமியாண்டு. உமக்கு நன்றி செலுத்தும் சாமி. கட்டு ஒப்பு கொடுக்கோம். தாவித விருத்தியடைய பண்ணி தேவன் சாமியாண்டு. அப்படியா ஒரு குடும்பங்கள் இருந்து விருத்தியடைய பண்ணி நீங்கள் பெருக பண்ணுங்கள். பழி பெருக பண்ண தேவன் சாமியாண்டு. அப்படியா பழி பெரிய பண்ணி விருத்தியடைய பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெயிக்கோம் சாமி. உமக்கு நன்றி செலுத்தும் வேண்டும். அப்படியா சால்ம நாணத்தை கேட்டு நாணத்தை விருத்தியடைய பண்ண தேவன் சாமி. ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா நாணத்தை விருத்தியடைய பண்ணுங்க சாமியான். வேதங்களை வாசித்த சாணிக்க சாமி ஆண்டு வீடு அப்பா நாணத்தை நிரப்புங்க சாமி. தேவை நாணத்தை ஒவ்வொரு நிரப்பு முடிப்பு கொடுக்கும் விருத்தியடைய பண்ணுங்க சாமி. அப்பா உமக்கு நன்றி சேச பாரங்கள் செய்ய என் ஆத்ம பாரங்கள் அப்பா செய்ய ஒவ்வொரு அப்பா விருத்தியடைய பண்ணி ஒப்பு கொடுக்கும் சாமி. நன்றி பேர் எடுத்து ஒவ்வொரு அக்கினி ஜுவாலியாக மாட்டுங்க சாமி. பின்மாறி மழை ஒவ்வொரு நீங்கள் ஊற்றும்படியா விருத்தியடைய பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பங்களை விருத்தியடைய பண்ணி ஒப்பு கொடுக்கும் சாமி. உமக்கு நன்றி செலுத்தும் சாமி ஆண்டு. அப்படியா ஒப்பு கட்டுக்கம் சாமி. அப்போ நீங்கள் ஆசிரியர்கள் சாமி ஆண்டு. ஒவ்வொரு அப்பா ஈசாக்கும் ஆசிரியத்து சாமி ஆண்டு. 100 அப்பா ஈசாக்கு விதைத்தான் சாமி ஆண்டு. 100 மடங்கு பலனை கொடுத்த தேவன் சாமி. ஒவ்வொரு கையும் பிராசம் ஆசிரியங்கப்பா. ஒவ்வொரு தர்மங்களை ஆசிரியங்கப்பா சாமி. கையிட்டு தொழில் ஒவ்வொரு ஆசிரியத்து பெற்றியடைய பண்ணு ஒப்பு கொடுக்காம அந்த அப்பங்கள் 2 மீன் 5000 பேர் கொடுத்து 12 கூட நம்ம செய்தோம். அப்படியா ஒரு பிள்ளை தர்மங்களை ஆசிரியத்து பெருக பண்ணி வீட்டியடைய பண்ணு ஒப்பு கொடுக்காம சாமி. ஒவ்வொரு அப்பா முழுக்க காணிக்க சசம் கொண்டு உத்தமா விதைக்க அது உத்தமான விருத்தியடைய பண்ணுவப்பு கொடுத்து ஜெயிக்கோம் சாமிக்கு நன்றி செலுத்தும் ஆண்டு. அப்படியாக ஆண்டு இசைக்கன் கண்ணை கண்டு பயந்த கூட்டு கொடுத்த தேவன் சாமி. அப்படியா ஒவ்வொரு சரீரங்களுக்கு ஒவ்வொரு வியாதியை நீக்கி போடப்பு என்ன வியாதியாக இருந்தாலும் சாமி ஏசப்பா நம்முடைய வெள்ளம் ரங்கட்டும். ஒவ்வொரு மேலும் சுகமக்கும் வெள்ளம் ரங்கட்டும் சாமி ஆண்டு. நாடி நிலமும் இயேசு ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் சாமி ஆண்டு. ஊரில் பாயும் ஒப்பு கொடுக்கும் சாமி. எல்லா பிறங்க நீக்கி போட்டு ஒவ்வொருக்கும் சரீரத்தை நல்ல பெருத்த கொடுத்து ஒப்பு கொடுக்கும் சாமி. அப்படியா குடும்பத்தை விருத்தியடைய பண்ணுங்க சாமி. சரத்தை நல்ல வெள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசிரியக்கும்படியா தீக்கு ஆசைகளை கொடுத்து நீங்கள் ஆசிரியக்கும்படியா விருத்தியடைய பண்ணும்படி ஒப்பு கொடுத்து இயேசு நாம ஜெபங்க கேண்ட சாமி நாமி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவம் அதை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா, உண்மையுள்ள தேவன் ராஜா. இதோ விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இதோ எங்கள் குடும்பங்களிலும் சபையிலும் நீர் விருத்தி அடைய பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பலுகி பெருக பண்ண போவதற்காக நன்றி ராஜா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் நீர் கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட 2 வேத பகுதி, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்தோம். ஏசாயா புஸ்தகம் 64:4 நாம் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம் ஏசாயா 64:4 வாசிக்கும் பொழுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தர் நமக்காக தேவைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவன். நம்முடைய தேவைகள் என்ன என்று சொல்லி அறிந்து முன்னமே அவைகள் எல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி அந்த ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நம்முடைய கைகளில் கிடைக்கும்படிக்காக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் ஆராதிக்கிற தேவன் என் தேவைகளை எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஏற்கனவே அதை ஆயத்தப்படுத்தி அதனுடைய தேவையை ஆயத்தப்படுத்தி வைத்து விடுகிற தேவன் அப்படி என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாச பாதையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த தேவை எப்படி சந்திக்கப்படுமோ, இந்த பிரச்சனை எப்படி மாறுமோ, இல்லை இந்த சூழ்நிலை வழியாக இக்கட்டின் வழியாக நான் நடந்து போகிறேனே, இது என்னைக்கு மாறும் அப்படி என்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்காது, ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளாக இருக்காது. நீங்கள் கலக்கம் அடைந்து குழப்பம் அடைந்து விட மாட்டீர்கள். ஏன்னு சொன்னாக்கா, என்னை ரட்சிப்பில் கரம் பிடித்த அந்த தேவன் எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பில் என்னை அதற்காகத்தான் அவர் அழைத்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவை, அடுத்த வாரத்தில் இருக்கிற தேவை, அடுத்த மாதத்தில் இருக்கிற தேவை, இந்த வருஷத்துக்குரிய தேவைகளை எல்லாம் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்திட்டு தான் இந்த 2025 வருஷத்தையே அவர் உண்டாக்கினார். இந்த 2025 வருஷத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்தித்து விட்டு தான் உங்களை கையை பிடித்து கொண்டு இந்த 2025 கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதில் ஒரு சின்ன ஒரு அடையாளங்கள் தான், காரியங்கள் தான் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தங்கள்லாம் என்ன? அதையெல்லாம் நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி செய்து முடித்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கையில் கிடைப்பதற்காக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவைகள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் அவைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கு அதை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அது நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறார்னா, அந்த ஆவியானவர் தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் தான் வந்து சொல்லுவார், மகனே உனக்காக தேவன் இதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், மகளே உனக்காக கர்த்தர் இதை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? அந்த வசனத்தில் அவரை அன்பு கூறுகிற மகனாக, அவரை அன்பு கூறுகிற மகளாக நான் என்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரோடு சரியான ஒரு உறவில் என்னை நான் காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வேதத்தை வாசிக்க, அவரை துதிக்க, சபையில் அவரை ஆராதிக்கிற மகனாக மகளாக, கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலகுகிற மகனாக மகளாக என்னை நான் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் நாம் அவரை அன்பு செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதே சமயத்தில் அடுத்த வசனம் சொன்னது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு தேவன் ஆயத்தம் படித்து வைத்திருக்கிறார்களாம் காரியங்களே? அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த பிரச்சனையில் நீங்கள் கடந்து போனாலும் சரி,
எந்த ஒரு வாழ்க்கை பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் சரி, எந்த நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் போனாலும் சரி, நான் அவரை அன்பு கூறுகிற மகன், நான் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற மகள், அவருடைய வேதத்தை நாங்கள் வாசித்து அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற மனுஷனாக நான் இருக்கிறேன். ஆமேன். நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். ஆகியனால கர்த்தர் என்னுடைய பாதையில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். எனக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். சகலவற்றையும் முன்கூட்டியே எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆகினால் நான் கலங்க தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை, நான் சந்தேகப்பட்டு கூனி குறுகி வெட்கத்தில் நான் போக தேவையில்லை. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமேன். மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாக நல்லா பாருங்க, 6 நாளும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அவர் பூமியை உண்டாக்கி அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் 6வது நாள் மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கிறார். என்னுடைய மகன் இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த முதல் நாளிலிருந்து அவனுக்கு ஒன்றுமே குறைவுபடக்கூடாது. எல்லா தேவைகளும் அவனுக்கு சந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடாது. ஆதாமிட்டில் கேட்டால் கூட ஆதாமுக்கு தெரியாது எனக்கு நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, ஆதாமுக்கே தெரியாது. அவனுக்கு தெரியாமல் இருந்த பொழுதும் கூட தேவன் அவனுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஏவாளை ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்குகிறார். ஏவாள் கண் விழிச்சு பார்த்த உடனே பார்த்திருப்பா, எனக்காக தேவன் என்னை உண்டாக்குவதற்கு முன்பாகவே எனக்காக ஆதாமை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு அன்பான தேவன். ஆமேன். எனக்கு ஏற்ற துணையை உருவாக்கி வைத்து விட்டாரே, என்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே எனக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி விட்டாரே என்று சொல்லி ஏவாள் களி கூர்ந்து கர்த்தரை துதித்திருப்பாள். இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி விட்டார். அவர்கள் பிறக்குவதற்கு முன்பாகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அது ஏற்ற நாளிலே ஏற்ற சமயத்தில் அந்த காரியங்களை கைகூடி வரும்படிக்காக தேவன் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும், இந்த கண்ணீரின் பாதை எப்போ மாறும், எங்கள் குடும்பத்தில் எப்போ சமாதானம் வரும், இந்த இருள் எப்போ விலகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை. எனக்காக என் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 21:19 நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஆபிரகாம் ஆகாரை தன்னுடைய வீட்டை விட்டு அவன் அனுப்பி விடுகிறான். அவருடைய தலை மேலே அப்பத்தையும் தண்ணீரையும் வைத்து அந்த இஸ்மவேலை கையில் கொடுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறான். அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து தண்ணீரெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இப்போ அவனுடைய மகன் மறிக்கிற அந்த சூழ்நிலை, என் மகன் என் கண்ணுக்கு முன்னாடி சாகிறத நான் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சூறை செடியின் கீழே அவனை வைத்து விட்டு தூரமாக உட்கார்ந்து கொண்டு அவள் அழுது கொண்டிருக்கிறாள். தேவன் வானத்திலிருந்து இறங்கி தேவ தூதன் மூலியமாக பேசினாள், ஆகாரே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் அழுகிற, உன்னுடைய மகனுடைய கண்ணீரை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆகாருக்கு அங்கே அவளுடைய கண்களை தேவன் திறந்தார். திறந்த பொழுது அங்கே துறவு ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறது. வனாந்தரத்தில் துறவு ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறது. அவளுக்கு கண்ணுக்கு தெரியல அவ்வளோ நாள். ஆமேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் பிரச்சனைக்கு தேவையான சரியான தீர்வு உங்களை சுற்றி தான் இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளுங்க, நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துருங்க. உங்களுக்கு தேவையான பிஸ்னஸை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். உங்களுக்கு தேவையான விசாவை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். சரியான ஆட்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். சரியான மணமகளை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நான் அவரை அன்பு கூறுகிற மகன், அவருடைய பாதத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிறவன். ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளுங்க, இந்த ஊற்றை நான் காண வேண்டும், இந்த துறவை நான் காண வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுகிறார். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து இருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து அவர் ஏற்கனவே அந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நம்முடைய சபைக்காக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். பெரிய இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்காக நல்ல ஒரு வியாபாரத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். நல்ல ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்கான ஒரு வீட்டை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். கர்த்தர் முன்கூட்டியே காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன். யோவான் 21 அதிகாரம் 9 வசனத்தில் வரும்பொழுது,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீடர்கள் அவங்க பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க. மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க. மீன் பிடிக்க போய் இரவெல்லாம் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. கடற்கரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் நின்று கொண்டு அவர் சொல்கிறார், பிள்ளைகளே உங்களிடத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிறோம், ஒரு மீன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு தெரியாது, யாரோ எவரோன்னு சொல்லிட்டு பேசுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உடைய வலது பக்கத்தில் உடைய வலையை வீசு என்று சொல்லி வலையை வீசிட்டு அவங்க மீன்களை பிடித்து கொண்டு கரைக்கு வந்து சேர்கிறார்கள். பெரிய பெரிய மீன் 153 மீன் பிடித்தார்களாம். பிடித்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கரையில் ஏற்கனவே நெருப்பை மூட்டி மீனை சுட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த பிள்ளைகள் மீன் பிடிக்க போய் களைப்பாக வருவாங்க. அவர்கள் வந்து அதுக்கப்புறம் எப்படி அந்த மீனை எடுத்து சுத்தம் பண்ணி அதை நெருப்பில் சுட்டு அவங்களுக்கு கொடுக்கறது அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் மீனை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர் உங்களுக்காக சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள், அவருடைய பாதத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், அவரை நோக்கி கூவி அழைக்கிற பிள்ளைகள், அவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் அவர் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறீங்க? இல்லை, நான் அவர் அன்பு கூறுகிற மகன், எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் கலங்க தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை, நான் குழம்பி போக தேவையில்லை, எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, கர்த்தர் எனக்காக என்னென்னலாம் ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறத வாசிக்கும் பொழுது, முதலாவதாக தேவன் மனுஷனுக்காக நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்னார், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 100 வயசில் பெற்ற ஈசாக்கை நீ எடுத்துக்கொண்டு மோரியா மலையில் போய் அவனை பலி கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் தகன பலி கொடுக்கணுமா. பலி செலுத்துறதுனாக்கா வெட்டுறது, தகன பலி செலுத்துறதுனாக்கா வெட்டி கட்டையை அடுக்கி அது மேலே அந்த பலியை வைத்து அதை எரிக்க வேண்டும். அப்படியாக தேவன் சொல்லுகிறார். ஆபிரகாம் 100 வயசில் பெற்ற அந்த மகனை இப்போ ஈசாக்கு கிட்டத்தட்ட 10 வயசு 12 வயசு பையன் கிடையாது, 30-33 வயசு ஆள். அவனை எடுத்துக்கொண்டு வேலைக்காரங்க 2 பேரை கூட்டுக்கொண்டு கழுதையை எடுத்துக்கொண்டு அவங்க போகிறாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. 3 நாளாக அவனுடைய சிந்தனையில் அந்த காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். நான் 100 வயதில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட இந்த மகன் இவனை தகன பலியாக கொடுக்கிறோமே என்ற ஒரு வேதனையை சுமந்து கொண்டு சென்றவனாக இருந்திருப்பான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தர். அங்கே அந்த 22வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அந்த இடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இப்போ வேலைக்காரர்களை அந்த மோரியா மலையை வந்து பார்த்துட்டாரு. கீழே மலை அடிவாரத்தில் வேலைக்காரர்களை நிறுத்திட்டு சொல்கிறாரு, நாங்கள் போய் மேலே போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சொல்லிட்டு போகிறாரா? வேலைக்காரர்கள் கூட வந்தாக்கா நான் பலி செலுத்தும் போது மகனை தகன பலியிடும் பொழுது என்னை தடுத்து நிறுத்திடுவாங்க, அதனால நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அவங்களை நிற்க வச்சுட்டு போகிறாரா? இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அப்படி அவன் சொன்னான். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17-19 வசனங்களை வாசித்து பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். என்ன பண்ணிட்டாரா? பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். வேதம் எப்படி பார்க்குது பாருங்க. ஆபிரகாம பலி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் என்ன விசுவாசத்தில் போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவன் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்,
அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஈசாக்கின் மூலியமாக தான், ஈசாக்கின் மேலே தான் நிறைவேற போகிறது. இந்த ஈசாக்கை நான் பலியாக கொடுத்து விட்டா தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை இல்லாதவராய் ஆகிடுவாரே. அது ஒரு காலமும் ஆகாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகியனால நான் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய ஈசாக்கை நான் பலி கொடுத்தாலும் தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழும்பி வர செய்து எனக்கு கையில் திரும்பவும் கொடுப்பாரு. நாங்கள் 2 பேரும் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் 100 வயதில் பெற்ற தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியாக கொடுத்தான். அந்த 3 வசனத்தில் 2 தடவை வருகிறது அவன் பலியாக கொடுத்தான் என்பதாக. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது, அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது, அவர் மேலே விசுவாசம் வைத்து செயலில் அதை காண்பிக்கும் பொழுது, ஆமேன், நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொழுது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் படித்து வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை. எப்படி ஆபிரகாம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினா, தேவன் தம்முடைய வார்த்தையை சொன்ன பொழுது அதுக்கு உடனே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை அவன் செயல் மூலியமாக வெளிப்படுத்தினான். ஆமேன். நீங்கள் செயலில் விசுவாசத்தை காண்பிக்கலன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக ஆகிவிடும். அடுத்தது அந்த 22வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, மகன் ஈசாக்கு அப்பாவிடத்தில் கேட்குறான், அப்பா தகன பலிக்கு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது 8வது வசனத்தில் ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான் பாருங்க. நான் தேவன் மேலே விசுவாசமாக நான் இந்த மலை மேலே ஏறி போகிறேன், மோரியா மலையில். அங்கே தேவன் தன்னுடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். அதுதான் அந்த நம்பிக்கை. நம்பிக்கை என்கிறது எதிர்காலம், விசுவாசம் என்கிறது இப்போவே, நிகழ்காலத்தில். இப்போவே நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உண்மை உள்ளவர், இப்போவே நான் விசுவாசிக்கிறேன் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்பிக்கை என்கிறது நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். அங்கே போயிட்டு அதே போல் அந்த கட்டைகளை அடுக்கி மகனை கையை காலை கட்டி அந்த தகன பலிக்கு ஆயத்தப்படுத்தின கட்டைகள் மேலே வைத்து விட்டு கத்தியை ஓங்குகிறான். தேவன் வந்து தடுத்து நிறுத்தி, ஆபிரகாமே, உன் மகன் மேலே நீ கையை போடாதே, இப்போ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வசனம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கண்கள் ஏறெடுத்து பார்த்தானாம் பாருங்க. அது வரைக்கும் அவனுக்கு மறைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி அன்பு கூர்ந்தார் ஆபிரகாம்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்தினார், நம்பிக்கையை வெளிப்படுத்தினார், கர்த்தருக்கு பயந்து நடந்தார்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு அவன் கண்களை திறந்த பொழுது அங்கே தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆபிரகாம் அந்த மலையில ஏறுறதுக்கு முன்பாகவே அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் ஏறி வர பண்ணிவிட்டார். அந்த ஆட்டுக்குட்டி அங்கே வந்து அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று சொல்லி அவன் சந்தோஷமாக அந்த ஆட்டை பிடித்து தன்னுடைய மகன் சாக வேண்டிய இடத்துல தன்னுடைய மகனுக்கு பதிலாக தகன பலியாக இட்டுவிட்டு வந்தான். உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற ஆட்டுக்குட்டியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவர் மூலியமாக ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவரை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது யோவான் 14வது அதிகாரம் 1 வசனம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமேன். ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆட்டுக்குட்டியை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி
நமக்காக ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் ஆயத்தப்படுத்தின தேவன். நீங்க ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை, வீட்டை ஆயத்தப்படுத்துவதற்காக உங்கள் மணவாளன் அவர் சென்றிருக்கிறார். கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறதா. ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்கிறது தான் அப்படி சொல்றாரு அவரு. 1 பேதுரு 2:20 வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலகமே உண்டாக்கல, மனுஷனே உண்டாக்கல, மனுஷன் இன்னும் பாவமே செய்யல. ஆனால் அந்த பாவத்துக்கான பிரச்சனைக்கான தீர்வை அவர் முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். மனுக்குலத்தினுடைய இந்த பாவ பிரச்சனைக்கான தீர்வை மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். தம்முடைய ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி விட்டார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன சூழ்நிலை நீங்கள் கடந்து போகிறீங்க, என்ன நெருக்கடியின் மத்தியில் இருக்கிறீங்க, எந்த பயத்தினால் இருதயம் கலங்கி இருக்கிறீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன், உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பாம்? 2 சாமுவேல் 23:5 வாசிக்கும் பொழுது, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. நல்ல கவனிங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறனாக்கா ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற. ஆமென். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்வார். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தாரே, அவர் மூலியமாக உண்டாயிருக்கிற அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்புன்னு சொன்னாக்கா, அந்த ரட்சிப்புக்குள்ளார சகலமும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எல்லா ரட்சிப்பு, உங்களுடைய எல்லா வாஞ்சை, உங்களுடைய எல்லா தேவை, எல்லாவற்றையும் அந்த ரட்சிப்புக்குள்ள தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் எதற்காக கலங்கணும்? நான் சோர்ந்து போகணும்? சூழ்நிலைகளை பார்த்து நான் எதற்காக பயந்து போகணும்? தாமதங்களை பார்த்து நான் எதற்காக கலங்கணும்? குறைவுகளை பார்த்து நான் எதற்காக குழம்பி போகணும்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி ஆயத்தப்படுத்தாமல் இருந்தால் என்ன ரட்சிப்பில் அவர் எடுத்தே இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. 2வது என்ன நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்? லூக்கா 2வது அதிகாரத்தை பாருங்க. 30-32 இந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. சிமியோன் என்கிற ஒரு மனுஷன், பேர் கொண்ட மனுஷன், 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகவும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சிமியோன் என்கிற அந்த மனுஷன் அங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தானா, இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய அந்த ஆறுதல், அப்படி சொன்னால் இஸ்ரவேலுக்கு வரப்போகிற அந்த ரட்சிப்புக்காக எதிர்பார்த்தவன் காத்து கொண்டிருக்கிறான். மேசியா வருவார், தேவனுடைய குமாரன் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஏன் காத்து கொண்டு இருக்கிறாங்க? ஏன்னு சொன்னாக்கா, தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. மேசியாவை வாக்கு பண்ணியிருக்கிறார், கிறிஸ்துவை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் வாக்கு தத்தம் அதுதான், முதல் தீர்க்க தரிசனம் அதுதான். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது சாத்தானை நசுக்கும்படிக்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்புவார் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பல தீர்க்க தரிசனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆகையினால் இந்த ஜனங்கள் மேசியா வருவார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லிட்டு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் இந்த சிமியோனும் லூக்கா 2வது அதிகாரத்தில் அவர் காத்து கொண்டிருந்தார் என்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்தபடினால அன்றைக்கு பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை அவர் வழி நடத்துகிறார்.
சிமியோனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். அவனை தள்ளி ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். எப்பொழுதும் ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு மனுஷன்தான். ஆனால் அன்னைக்கு பிறந்திருக்கிற குழந்தையாக இருக்கக்கூடிய இயேசுவை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு கொண்டு வருகிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை ஏவி ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவினபடியினால் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி தான் உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இரட்சணியத்தை உங்களுடைய கண்கள் காணும். அப்படியாக அங்கே சிமியோன் ஆலயத்துக்கு வந்தார் பாருங்க. வந்த பொழுது அந்த குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி அவர் சொன்ன அந்த வார்த்தை 30வது வசனத்தில், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. எனக்காக நமக்காக ஆயத்தப்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று மிகுந்த சந்தோஷத்தோடு அங்கே சிமியோன் அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க பாருங்க. உங்களை சுற்றிலும் நீங்கள் இருக்கிற ஊரில், உங்கள் தெருவில், உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில், இந்த உலகத்தில் கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய கண்கள் அந்த இரட்சணியத்தை கண்டது? இன்னைக்கு உங்களுடைய கண்கள் தான் அந்த இரட்சணியத்தை கண்டது. தேவன் நமக்காக ஆயத்தம் படுத்தின அந்த ரட்சிப்பை எத்தனை பேருடைய கண்கள் கண்டதுன்னு சொன்னாக்கா உங்களுடைய கண்கள் தான் அதை கண்டது. எத்தனை பேர் ஜனங்கள் அந்த இரட்சணியத்தை காணாமல் இருக்கிறாங்க? அவருடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கிறது. நிறைய பேர் அதை அசட்டையாகவே அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆனால் உங்களுடைய கண்கள் காணும்படிக்காக தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அதன் மூலியமாக என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நிச்சயமாக அதனுடைய நிறைவேறுதலை காணும்படிக்கு உங்களுக்கு அவர் செய்து விடுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். வேத புஸ்தகத்தில் முதல் வாக்கு தத்தத்தையே அவர் நிறைவேற்றி காண்பித்தார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். நீங்கள் பெற்றிருக்கிற வாக்கு தத்தத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அப்போ தைரியமாக நம்ம சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் எனக்காக சித்தம் பண்ணி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். 29வது வசனத்தில் அந்த சிமியன் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். நல்ல வயசானவர் பாருங்க, காத்து நிற்கிறார். மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியாவை என் கண்கள் நிச்சயமாக காணும் சொல்லிட்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த பிள்ளையை அவர் கையில் வாங்கின உடனே அவர் சொல்கிறாரு, இப்பொழுது உம்முடைய அடியானை நீ சமாதானத்தோடே போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரட்சணியத்தை காணாமல் மறிக்கிறவங்க சமாதானத்தோடே போகவே முடியாது. இந்த இரட்சணியத்தை கண்டவர்கள் தான் சமாதானத்தோடு அவர்கள் கண்களை மூட முடியும். அப்போ இன்றைக்கு அந்த இரட்சணியத்தை காணாதவர்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறாங்க, உங்களுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் உன்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அப்போ என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்களில் இந்த இரட்சணியத்தை காணாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையாக இருக்கக்கூடாது. நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து அசட்டையாக இருக்கக்கூடாது. ரட்சிப்பில் நம்ம எப்போ அசட்டையாக ஆகி விடுகிறோம்? ஒரு பக்கம் அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுகிறது இல்லை. என் பக்கம் என்ன பிரயாசம் படணும்? நீங்கள் சிலுவையில் ஏறி நீங்கள் ஒரு தடவை செத்து காட்டுங்கன்னு சொல்லி தேவன் சொல்கிறாரா? இல்லை. அவர் தான் ஒரு தடவை சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து விட்டார். அப்போ அந்த ரட்சிப்பின் பிரயாசம் என்ன? என்னுடைய ரட்சிப்பின் நிறைவேற நான் என்ன பிரயாசத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு, ஜெப வாழ்க்கை, வேதத்தை நம்ம வாசிக்கிறது, தேவனுடைய சபையில் கூடி வந்து அவரை ஆராதிக்கிறது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது, விசுவாச செயல்களை நம்ம செய்து தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறது, ஆமேன், அவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இதெல்லாம் தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். அதில் நம்ம அசட்டையாக இருந்து விடும் பொழுது தேவன் சொல்கிறார், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையாக நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி. இன்னொரு பக்கம் நான் எப்படி அசட்டையாக இருந்து விடுகிறேன்? நான் பெற்ற அந்த ரட்சிப்பை நான் எனக்குள்ளாக மாத்திரம் வைத்துக்கொண்டு அது என்னுடைய
வீட்டாருக்கும் என்னுடைய இனத்தாருக்கும் தேவன் அதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். உன்னை எதற்காக ரட்சித்திருக்கிறார்னாக்கா உன் குடும்பம் முழுவதும் அதன் மூலியமாக ரட்சிக்கப்படுவதற்காகத்தான். உன் குடும்பத்தில் உன்னதான் தேவன் வந்து சந்தித்தார். உன் மூலியமாக உன்னுடைய வீட்டார் உன்னுடைய இனத்தாரை சந்திக்கும்படிக்காகத்தான் தேவன் உன்னை வந்து சுகமாக்கி இருக்கிறார், உன்னை வந்து ரட்சித்திருக்கிறார், உன்னை வந்து தொட்டிருக்கிறார், உனக்கு புதிய வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பின் நிறைவேற நான் பிரயாசப்படலைன்னு சொன்னாக்கா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையாக நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். லேகியன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் மார்க் 5வது அதிகாரத்தில் அவனுக்கு தேவன் விடுதலை கொடுத்து புதிய வாழ்க்கையை கட்டளை கொடுத்து விட்டார். தெளிந்த புத்தி அவனுக்குள்ளாக வந்து விட்டது. ஒரு வானதூதனை போல அவன் ஆகிவிட்டான் பாருங்க. அதுக்கு முன்னாடி நிர்வாணமாக ட்ரெஸ்ஸு இல்லாமல் அந்த கல்லறைகளில் போய் தங்கி கொண்டு கல்லுகளை எடுத்து அவன் சரீரத்தில் கிழித்து கொண்டு போகிற வருகிறவெல்லாம் பயம் முறுத்துகிறவனாக சங்கிலினால் கட்டினால் அந்த எல்லாம் அறுத்து போடுகிறவனாக இருந்தவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்து விடுதலையை கொடுத்தார். இப்போ ஆண்டவர் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட போகும்பொழுது அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கலையாம், அவனுக்கு அனுமதி கொடுக்கலையாம். அவர் சொல்கிறாரு, நீ கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை உன் வீட்டாருக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அறிவிக்கிறோம்? நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம நிறைவேற பிரயாசப்படுகிறோமா? அல்லது அந்த இவ்வளோ பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து அசட்டையாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவரே நாங்கள் அறிவிப்போம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கி எனக்கு செய்திருக்கிறதை என்னுடைய வீட்டாருக்கு என்னுடைய இனத்தாருக்கு நான் இதை போய் சொல்லுவேன். நீர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறீங்க, எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க, எனக்குள்ளாக நீர் வந்து தங்கி என்னை ஆலயமாக மாற்றியிருக்கிறீங்க, பாவ அடிமைத்தனத்திலிருந்து பாவ பழக்கங்களிலிருந்து நீ எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறீங்க, பயங்களிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறீங்க, வியாதியை நீக்கி சுகம் கொடுத்திருக்கிறீங்க, அற்புதத்தை செய்திருக்கிறீங்க, புத்தியில தெளிவை கொடுத்திருக்கீங்க, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபையை கொடுத்திருக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வேத வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, சபையை கொடுத்திருக்கிறீங்க, உம்மை ஆராதிக்கிற மகனாக என்னை நீர் ஆக்கி இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு இறங்கி செய்ததை என் வீட்டாருக்கு என்னுடைய இனத்தாருக்கு நான் சொல்லுவேன். அவர்களும் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கணும், அவர்களும் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆமேன். அப்போ அதை போய் சொல்லும்படிக்காக சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய கண்கள் அந்த ரட்சணியத்தை கண்டது. கர்த்தர் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற அந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டிருக்கிறது. என்னுடைய வீட்டார் என்னுடைய இனத்தாருடைய கண்களும் காணும்படிக்காக கர்த்தர் என்னை தான் அவர் சந்திச்சிருக்கிறார். அந்த மனுஷன் பாருங்க, அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன் அவனை தேவன் பெரிய பிரசங்கியாராக ஆக்கி விட்டுட்டார். அல்லேலூயா. சுற்றி திரிந்து கொண்டிருந்தவனை சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக தேவன் அவனை மாற்றி விட்டார். அவன் போய் அவனுடைய வீட்டாருக்கு சொன்னான், இனத்தாருக்கு சொன்னான், தெக்கப்போலி தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிவிட்டான். அப்போ தேவனுடைய நோக்கத்தை பாருங்க. நீ ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அதோட உன்னுடைய ரட்சிப்பு நீ வந்து மூடி வைத்து விடக்கூடாது இல்லையா? வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு எதுக்காக ஏற்றி வைக்கிறாங்க? அது வந்து ஒரு டப்பாவை போட்டு மூடி வச்சிருவா, ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வைக்கிறதுக்காக விளக்கை கொளுத்துனாங்க இல்லையா? எதுக்காக கொளுத்துனாங்க? கட்டில் கீழே போய் விளக்கு, எத்தனை பேர் கட்டில் கீழே போய் விளக்க வச்சுருப்பீங்க இல்லையா? கட்டில் கீழே போய்ட்டு விளக்க வைக்கிறதுக்காக விளக்க கொளுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு. அதை வீட்டில் ஒரு தூண் மேலே நீங்கள் என்ன வைக்கணும். அந்த வீட்டில் நுழையக்கூடிய அத்தனை பேருக்கு அது வெளிச்சம் கொடுக்கறதாக அது இருக்க வேண்டும். அந்த விளக்கு தான் நீங்கள். ஆமேன். அதை வேலை வேலை வேலைங்கிற இந்த பாத்திரத்தினால போட்டு மூடிடாதீங்க. அதை தூக்கம் 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 கட்டிலும் கீழே போய் அந்த விளக்க வச்சிடாதீங்க. கட்டிலும் எரிஞ்சிடும், கட்டில் தூங்கினுக்கிறவங்களும் எரிஞ்சிடுவாங்க. மாறாக அந்த விளக்கை ஒரு தூண் மேலே வைத்து வீடு முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது நல்லது, ஆனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வெளிச்சம். எத்தனை பேர் அந்த வெளிச்சத்தை காட்டியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த ரட்சணியத்தை காணும்படிக்காக செய்திருக்கிறீங்க? இன்றிலிருந்து நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டில் எங்கள் குடும்பத்தில் நான் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் எனக்கு உணர்த்துங்க. நான் அதை அறிவிக்க வேண்டும், அநேகரை கர்த்தரண்டில் நான் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கணும். உறுதியான தீர்மானத்தை எடுக்கணும், திட்டவட்டமான தீர்மானத்தை எடுக்கணும். ஒரு பொதுவான தீர்மானம் கிடையாது. நானும் சுவிசேஷம் அறிவிப்பேன். என்னைக்கு தான் எடுக்கல அந்த தீர்மானத்தை? பல தடவை எடுத்தாச்சு. ஆனால் தீர்மானத்தை எடுக்கும்பொழுது திட்டவட்டமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும்.
நிறைவேறக்கூடியதாக தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட நீங்கள் ஜெபிக்காத ஒரு ஆளாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடாது, நான் இந்த 2025 இந்த வருஷத்தில் நான் இனிமேல் 3 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதுல நீ 5 நிமிஷமே நீ ஜெபிக்காத ஆள், நீ பைபிளையே படிக்காத ஆள், பைபிளே திறக்காத ஆள், நீ சொல்லக்கூடாது நான் ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்மானம் நிறைவேறக்கூடிய தீர்மானம் கிடையாது. அப்போ 5 நிமிஷம் கூட ஜெபிக்காத ஒரு ஆள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஓகே, நான் ஒரு 15 நிமிஷம் நான் ஜெபத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், அரை மணி நேரம் நான் ஒப்பு கொடுக்குறேன், ஒரு மணி நேரம் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆமீன். காலையில் பைபிள் படிக்கவும் மாலையில் பைபிள் படிக்கவும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் திட்டவட்டமான தீர்மானங்கள், உங்களால் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள். இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து அதில் நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஆமீன். கர்த்தர் நமக்காக அந்த இரட்சண்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மூன்றாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 12:39 வாசிக்கும் பொழுது, இந்த இரட்சிப்பின் வாழ்க்கைக்கு தேவையான, இந்த விசுவாச பாதைக்கு தேவையான, வழி பிரயாணத்துக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 39வது வசனம். இன்றைக்கு இந்த சத்தியம் நம்மை பலப்படுத்தி நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அது உண்டாக்கி விட வேண்டும். உங்களை கொண்டு எந்த சூழ்நிலையில் நிறுத்தினாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நிற்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியணும், இல்லை இந்த சூழ்நிலைக்கு தேவையான, இந்த பிரச்சனைக்கு தேவையான தீர்வை தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். நான் பயப்பட தேவையில்லை, நான் கலங்க தேவையில்லை, நான் குழம்பி போக தேவையில்லை. கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். யாத்திராகமம் 12:39. புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்திலே தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகிற அந்த இரவு கர்த்தர் சொல்லியிருந்தார், பழைய மாவு புளிச்ச மாவு எல்லாத்தையும் நீ அங்கேயே விட்டுடு, புளிக்காத மாவா நீ ஆயத்தப்படுத்திக்கிட்டு நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு, புளிக்காத மாவு அன்னைக்கு பிசைஞ்சு உடனே அந்த மாவை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. மற்றபடி அவர்கள் தங்களுடைய பிரயாணத்துக்காக தங்களுடைய வழிக்கென்று ஒன்றுமே ஆயத்தம் பண்ணலையாம். ஏன்னா பிரயாணம் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. வனாந்தரத்தில் அவங்க நடந்து போகணும், 30 லட்சம் ஜனங்கள் போகணும். பைபிள் சொல்லுகிறது அவங்க ஒன்றுமே ஆயத்தப்படுத்தலையாம். நம்ம சும்மா ஒரு வாரம் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் தங்கிட்டு வரணும்னு சொன்னாலே 4 வலிசை கட்டின்னு போகிறோம் இல்லையா? போகிறதுக்கு முன்னாடியே ஹோட்டலில் ரூமை புக் பண்ணி, காரை புக் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு தான் நம்ம போகிறோம். இந்த ஜனங்க 400 வருஷம் அடிமையாக இருந்துட்டு அவங்க அங்கேருந்து புறப்பட போகிறாங்க. என்ன ஒரு காரியத்தையும் ஆயத்தப்படுத்தலையே, சாப்பிட்றதுக்கு கூட அவங்க ஒரு காரியத்தையும் ஆயத்தம் பண்ணாமல் போனார்கள்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களை அழைத்த தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த வழிப்பிரயாணம் எகிப்திலிருந்து விடுதலையாக கானான் தேசத்தில் போய் சேர்கிறவர்களுக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். வானத்திலிருந்து மன்னா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பொழிந்தது. கற்பாறையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு புறப்பட்டு வந்தது. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தும்படிக்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்கள வழிகாட்டி, அவங்க எங்கே பாளையம் இறங்கணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், என்ன வழி என்ன பாதைன்னு சொல்லிட்டு இரவும் பகலும் வழிகாட்டி வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு போனது. அப்போ அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை ரட்சிப்பில் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் என்னதான் பண்ணணுமா? அவரை விசுவாசிக்கணும், அவருடைய ரட்சிப்பை நான் நம்ப வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதை தான் செய்யலை. தேவனையும் விசுவாசிக்கல, அவருடைய ரட்சிப்பையும் அவர்கள் நம்பலை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இல்லையா? தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறோமா? ரட்சிப்பை நம்புறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்காக ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி என்னை ரட்சித்துட்டாரு. அந்த ரட்சிப்பில் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய எந்த தேவையையும் அவர் எனக்கு கொடுப்பார். இதுதான் அந்த நம்பிக்கை. ஆமீன். இன்னைக்கு வியாதி வரல, ஒருவேளை அடுத்த மாதம் ஒரு வியாதி வந்தாக்கா அந்த வியாதிக்காக அவர் யெகோவா ராஃபாவாக கல்வாரி சிலுவையில் காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டார். ஆமீன். இதான் அந்த ரட்சிப்பை நம்புகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமீன்.
இன்னைக்கு பொருளாதாரத்தில் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு வந்ததுன்னு சொன்னாக்கா அந்த கஷ்டத்தை சந்திப்பதற்கு தேவையாக சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். அது அந்த ரட்சிப்பை நம்புகிறது. ஏன்னாக்கா 30 லட்சம் ஜனங்களை 400 வருஷமாக அடிமையாக இருந்தவங்களை வெளியில் கூட்டு வர்றாருனாக்கா சும்மாவா கூட்டு வருவார் இல்லையா? அவ்வளோ வல்லமையை வெளிப்படுத்தி அவ்வளோ அற்புதங்களை செய்து ஃபாரோனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் வனாந்தரத்தில் வந்துட்டு, சரி அப்பா நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன், இனிமேல் நீங்களே பார்த்துக்கன்னு விட்டுடுவாரா? விட மாட்டார். அதை இந்த ஜனங்கள் நம்பி இருக்க வேண்டும், தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். என்னை விடுதலையாக்க வல்லமை உடையவர் எனக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு உணவை கொடுப்பார். அங்கே அவ்வளோ அற்புதங்களை சேர்ந்த எகிப்தியை அழித்து போட்டவர் டெய்லி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுப்பார். எனக்கு இந்த வனாந்தரத்தில் வழியை காட்டுவார், பாதையை காட்டுவார். இறைச்சி வேணுனாக்க இறைச்சியை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அதனால தான் அவர் நல்லவர் என்று சொல்லி பாடணும். எத்தனை பேர் பாடுனீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்குமா நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டவர், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை நமக்காக பிளந்தவர், நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. வானத்து மன்னாவினால போஷித்து அக்கினி சம்பத்தினால மேக சம்பத்தினால வழி நடத்தின தேவன், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்கள், பிரபல ராஜாக்கள் வந்தாங்க, அவங்களெல்லாம் அழித்தார். சீகோனை எல்லாம் அழித்து போட்டார் பாருங்க. அந்த கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதுதான் நம்முடைய பாடலாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய துதியாக இருக்க வேண்டும். புலம்பலும் முறுமுறுக்கிறதும் குறை சொல்வதும் நம்முடைய துதியாக இருக்கக்கூடாது. 78வது சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் செய்து விட்டார்கள் பாருங்க. 20வது வசனத்தில், இதோ அவர் கண்மலையை அடித்ததினால தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது, அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். சரி, வனாந்தரத்தில் ஏதோ தண்ணியை வர வச்சிட்டாரு, ஆனால் இவர் எங்களுக்கு அப்பத்தை கொடுப்பாரா? இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பாடு போடுவாரா, இறைச்சியை கொடுப்பாரான்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். 21வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால யாக்கோபுக்கு விரோதமாக அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோபம் மூண்டது. ஆனால் இன்றைக்கு நாம் தேவனை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை நம்பணும். அல்லேலூயா. ரட்சிப்பின் நாமங்களாக 7 நாமங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவனாக தம்மை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்தந்த தேவைகளில் அவருடைய நாமத்துக்குள்ள ஓடி அடைக்கலமாக நம்ம புகுந்து விட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஓடி அடைக்கலமாய் புகுந்து விடுவான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அதில் ஓடி சுகமாய் தங்குவார்கள். அப்போ அந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, கானான் தேசத்தினுடைய எல்லைக்கே வந்துட்டாங்க பாருங்க. 40 வருஷமா தேவன் நடத்தி கொண்டு வந்துட்டார். உபாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். சகோதரி, நடந்து வருகிற வனாந்தரத்தை தேவன் அறிவார். சகோதரி, நீ நடந்து வரக்கூடிய தனிமையின் பாதையை தேவன் அறிவார். துக்கத்தின் பாதையை அவர் அறிவார். அவமானத்தின் பாதையை அவர் அறிவார். நீ நடந்து வரக்கூடிய அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த அந்த பாதையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். வனாந்தர பாதையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். அல்லேலூயா. உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல்லு அப்படின்னு சொல்றார். மாற்றி சொல்லிடாத, மாற்றி சொல்லிடாத. எனக்கு தண்ணி கொடுக்கல, அப்பம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிடாத. எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, எல்லாம் சுகமாக இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கிறது. ஆல் இஸ் வெல் வித் மீ. எனக்கும் என் வீட்டுக்கும் எல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் பூரணமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். மனந்திரத்தில் தான் நடந்து வருகிறேன் இல்லையா? வேலை இல்லாத கஷ்டம் இருந்தது, பணம் இல்லாத கஷ்டம் இருந்தது, சரீரத்தில் ஒரு சில பலவீனங்கள் இருந்தது, ஒரு குறைவு இருந்தது, ஒரு பற்றாக்குறைவு இருந்தது. ஆனால் என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது அங்கங்கே என்னென்ன ஆசீர்வாதமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு.
அந்தந்த டிஸ்டன்ஸ் வரும்போது அங்கங்கே என்னென்ன தேவையோ, வேலை கிடைக்க வேண்டிய நேரத்தில் வேலையை கொடுத்தாரு, வீடு கிடைக்க வேண்டிய இடத்துல வீட்டை கொடுத்தாரு, ஜனத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஜனத்தை கொடுத்தாரு, இடத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இடத்தை கொடுத்தாரு, தயவுகளை கொடுக்க வேண்டிய இடத்துல தயவுகளை கொடுத்தாரு, கிருபைகளை பாராட்ட வேண்டிய நேரத்தில் கிருபைகளை பாராட்டினார். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. சரி, வேற என்ன நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார்? நான்காவதாக சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது தேவ ஆட்டுக்குட்டியை நமக்கு ஆயத்தப்படுத்தினார். ரெண்டாவது அந்த இரட்சண்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார், ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், உங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு, இந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நீங்கள் நித்திய ஜீவனில் போய் சேர்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். நான்காவது சங்கீதம் 23:5 வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என்ன ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு? யாருக்கு முன்னாடி? சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தின்னு அர்த்தம், ஒரு பெரிய விருந்து. எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் உங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார், உங்களுக்காக அபிஷேகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சொன்ன என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே தலை கவிழ்ந்தீங்களோ, அவமானப்பட்டு தலை குனிந்து போனீர்களோ, எங்கே உங்களை ஆகாதவர்கள் என்று சொல்லி தள்ளினார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை வெறுத்தவர்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி தள்ளினவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்தும்படிக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சிதறடித்து இருக்கிறார். ஆமீன். தேடினால் கூட இப்போ காண முடியாத அளவில் சத்துருக்களை தேவன் சிதறடித்து விட்டார். அவர்கள் தேடியும் நீ காணாமல் இருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பினவங்க, உனக்கு விரோதமாக பேசினவங்க, உனக்கு விரோதமாக குடும்பத்தை அழிப்பதற்காக இல்லாததை பொல்லாததை காரியங்களை செய்தவங்க, மந்திரவாதம் பில்லி சுடிய பண்ணவங்க, ஏவினவங்க, அவங்க எல்லாருமே ஒழிந்து போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் நினைச்சு நிற்கிறீங்களே, அது எப்படி? ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த யெகோவா ரூவா உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. எந்த சாத்தானுடைய கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. நான் பயப்பட மாட்டேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் பெலியாமுக்கு செவி கொடுக்க சித்தமா இல்லாமல், என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். அவர் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என் மேல வைத்த அன்பினால அந்த சாபத்தை எடுத்து மட்டும் போட்டு இல்லையா, அந்த சாபத்தை என்ன பண்றாரு, அப்படியே ஆசீர்வாதமாக மாற்றி விட்டுட்டார். உங்களுக்கு தீமை உண்டாக்கணும், உங்கள் குடும்பத்தை உடைக்கணும், உங்களுடைய குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணணும், உங்களுக்குள்ள சண்டைகளை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டம் போட்டாங்க. பெரிய பெரிய தரிசனங்களை எல்லாம் கண்டார்கள். ஆனால் தேவன் சர்வ ஞானி. ஆமேன். அதையெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் திருப்பி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்குகிறாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உங்களை குறை சொல்லி பேசுகிறாங்க, அவமானப்படுத்தும்படிக்காக பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் கலங்கணும்? நீங்கள் ஏன் அதற்காக பயப்பட வேண்டும்? என் கர்த்தர் எனக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் பொறாமையில் ஆட்கள் எழும்புவாங்க. வியாபாரம் செய்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க இல்லையா? உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் எழும்புவாங்க. நீங்கள் ரத்தமும் மாம்சத்தோடு போய் நீங்கள் சண்டை போட நீங்கள் போய்விடக்கூடாது. வாக்குவாதம் பண்ண, ஏட்டிக்கு போட்டியாக பேச்சுக்கு பேச்சு நீங்கள் பேசிவிட நீங்கள் போய்விடக்கூடாது. அங்கே நின்று நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் ரீபாகா ஷாகாதா லூதா ராடா தலா பர ஷபதுரான்னு சொல்லும் பொழுது அந்த பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி வழியும். உன் சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே வாய்க்காத போகும். ஏன்னு சொன்னால் அவர் எனக்காக என்னத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாராம்?
ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பஞ்சத்தை ஆயத்தப்படுத்தல, பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மேன்மையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உயர்வை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். வெற்றியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பெருக்கத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். விருத்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒருவராலும் தடுக்க முடியாது. ஐந்தாவதாக இன்னொரு காரியத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமேன். ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தினார், ரட்சணியத்தை ஆயத்தப்படுத்தினார். இந்த உலக வாழ்க்கை கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நமக்கு வழி பிரயாணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். சத்துருக்கள் எழும்பிவிட்டால் நமக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் பந்தியையும் அபிஷேகத்தையும் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அதே சமயத்தில் முழுங்கிறதுக்காக மீனையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம். இந்த மீன் நீங்கள் தூள் போட்டு வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்ற மீன் கிடையாது. இது முழுங்குகிற மீன். ஏன்னா யோனா இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ போய் நினிவே பட்டணம் மகா நகரம், அங்கே ரொம்ப பராக்கிரமசாலியான அந்த ஆட்கள், அவங்க அந்த அசிரியாவுடைய தலைநகரம் தான் நினிவே பட்டணம். அங்கே போயிட்டு நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல நினிவே பயந்துட்டார். ஐயோ அந்த ஆட்கள் சரியான மோசமான ஆட்கள், அங்கே போய்ட்டு நான் சுவிசேஷம் சொல்கிறேன்ற வாயை திறந்தாலே என்னை கொண்டு போட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு நினிவே பட்டணம் இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அவர் இந்த பக்கம் போகிறாரு. அந்த வசனம் பாருங்கள், 3வது வசனம், 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, என்னவா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷிஸுக்கு ஓடு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷிஸுக்கு போக கப்பலில் ஏறினான். கர்த்தரை விட்டு விலகுகிற பொழுதெல்லாம் தேவன் என்ன பண்ணிடுவார், ஒரு மீனை ஆயத்தப்படுத்திடுவார். தேவன் எப்படிப்பட்டவர்னாக்கா, என் பிள்ளைங்க எனக்கு தான் சொந்தம். ஆமேன். அவங்க உலகத்துக்கும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் துன்மார்க்க கிரியைகளுக்கும் சொந்தம். அவர் கொஞ்சம் போய் அங்கே போய் கொஞ்சம் தலையை காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட மாட்டார். கொஞ்ச நாள் துன்மார்க்கருடைய வழியில் போயிட்டு வா, கொஞ்ச நேரம் பரியாசக்காரருடைய வழியில் போய் நின்றுட்டு வா, பாவிகளுடைய வழியில் போய் உக்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறவர் கிடையாது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். அப்போது நம்ம அவரை விட்டு விலகக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் தேவன் மீனை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அன்பான ஒரு சிட்சையை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். சிட்சைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிள்ளையுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கும், அது பிரம்பு என்கிற கோலினாலே அதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். எதற்காக? என்னுடைய மகன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் எழுந்து போய்விடக்கூடாது, என்னை விட்டு அவன் தூரமாக போய் மீட்கவே பட முடியாத ஆதாள பாதாளத்தை போய் கெட்டு சீரழிந்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் ஒரு சில உபத்திரவங்களை அவர் அனுமதிப்பார், ஒரு சில மீன்களை அவர் அனுப்புவார். இந்த மீன் என்ன பட்ட மீன்? முழுங்குகிற மீன். இது ஃப்ரை பண்ணுற மீன் கிடையாது, உங்களை முழுங்கக்கூடிய மீன். அப்போ அதே மாதிரி தான் யோனா அந்த கப்பல் ஏறி போனார். நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புயலையும் அனுப்புகிறார். ஆரம்பத்திலேயே புயல் அனுப்பிச்சிட்டாக்க என்ன ஆகும்? திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவான் நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு பாதி கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புயலே அடிக்க வைக்கிறார். புயல் அடித்து கொந்தளிக்க கடைசியாக யோனாவை தூக்கி கடலில் போட தேவன் யோனாவுக்காக பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மீன் அவருடைய அப்படியே முழுங்கி விட்டது. இந்த மீன் அவரை அப்படியே செரித்து ஜீரணமாக்கிடல, 3 நாள் உள்ளார ரூம் போட்டு கொடுத்தது. அதுக்கு எதுக்குன்னு சொன்னாக்கா, அந்த 3 நாள் யோனா யோசிக்க வேண்டும், யோனா தன்னுடைய பாவத்தை அவர் உணர வேண்டும், தேவனிடத்தில் கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமேன். தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். இங்கே தான் அவர் சொல்றார், கிருபையை போக்கடிக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்றாரு. நான் உம்முடைய கிருபையை போக்கடிக்க மாட்டாண்டவரே, உம்முடைய கிருபையை நான் அசட்டே பண்ண மாட்டாண்டவரே அப்படின்னு சொல்லலாம் அவர் ஜெபிக்கிறார். எங்கே இருந்து கொண்டு? மீன் வயிற்றில் இருந்து கொண்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ரூமில் நீங்கள் ஜெபிக்கலன்னு சொன்னாக்கா ஆண்டவர் உங்களுக்கு மீனுடைய வயிற்றில் ரூம் போட்டு கொடுத்துருவார். எத்தனை பேருக்கு மீன் வயிற்றில் ரூம் வேணும்? அங்கே போய் ஜெபிக்கலாம்.
அங்கே போய் துதிக்கலாம், அங்கே போய் கிருபையை சார்ந்து கொள்ளலாம், அங்கே போய்ட்டு லபோ தீபம்னு போய் கத்தலாம். எல்லாம் கும்முன்னு இருட்டாக தான் இருக்கும் எல்லாமே. அங்கங்கே வேறு குழன்னு வேறு ஊற்றின்னு இருக்கும் இல்லையா? உள்ளார அலைகள்லாம் உள்ளார போயிட்டு வர அளவுக்கு பெரிய மீனாக பாருங்கள். அந்த மீன் கடல் பாசி செடி கிடி எல்லாம் உள்ளார புகுந்துட்டு வருது, அவ்வளோ பெரிய மீன் அது. அந்த மீனில் உக்காந்துக்கிட்டு இவர் தேவனை துதிக்கிறார், தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவனை நோக்கி பொருத்தனையே பண்ணுகிறார். ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாரு. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அது நீ வீட்டில் நல்லா சொஃபாஷ் போட்டுட்டு நல்லா ஹீட்டர் போட்டுட்டு நல்ல 22 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கும்பொழுதே அழகாக நீ உக்காந்துக்கிட்டு என்னை துதி, பைபிளை படி, ஜெபம் பண்ணு, என்னை கிருபையை சார்ந்து கொள் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, இல்லை ஆண்டவரே கொஞ்சம் புயல் கையெல்லாம் அடிக்கட்டும், கடல்லாம் கொஞ்சம் கொந்தளிக்கட்டும், தூக்கி என்னை தண்ணியில் போடட்டும், மீன் வந்து என்னை முழுங்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் துதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறாங்க. இல்லை சொல்லுங்க, இல்லை ஆண்டவரே, அப்படி ஆகாது, அப்படி ஆகாது. சபையில் நான் துதிக்கிறேன், இந்த வீட்டில் நான் உம்மை ஆராதிக்கிறேன், வேதத்தை நான் வாசிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் அந்த பொருத்தனையை பண்ணின உடனே மீன் நேராக கொண்டு வந்து அந்த நினிவே பட்டணத்து கரையில் போட்டுட்டு இவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பாருங்க என்ன பிரசங்கம் பண்ணுகிறாருனாக்கா, 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இவருடைய சுவிசேஷமே இதுதான். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, இங்கே பாருங்க, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ரொம்ப கோபக்கார சுவிசேஷகர் இவர். நினிவே பட்டணத்துக்குள்ளார போயிட்டு சொல்றாரு, இங்கே பாருங்க 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும். அந்த ஜனங்க இவர் சொன்ன மாதிரி ஜனங்களாக இல்லை. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த செய்தியை கேட்ட உடனேயும் அவங்க பயந்து, கர்த்தருக்கு பயந்து உபவாசம் பண்ணுவதற்காக தேசம் முழுதும் ராஜாவிலிருந்து கடைசி ஆட்டுக்குட்டி வரைக்கும் எல்லாம் மிருகங்கள், ஆடு மாடு எல்லாமே, மனுஷர்கள் எல்லாருமே, மந்திரிமார்கள் எல்லாருமே இருட்டு உடுத்தி கொண்டு உபவாசம். மாடு ஆடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிவிட்டது. இவர் என்ன நினைச்சாரு, அங்கே போய் சொன்னாலே தீர்த்து கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் அந்த தேசமே உபவாசம் பண்ணி சாம்பலில் உட்காராங்க, எல்லாருமே துக்கத்தில் உட்காந்து தேவனிடத்தில் மன்றாடுகிறாங்க. எங்களுடைய பாவத்துக்காக நாங்கள் கதறுகிறோம், மன்னியும், எங்கள் மேலே மனம் இறங்குங்க, உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேலே பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். எத்தனை பேர் சபையுடைய உபவாசத்தில் வந்து கலந்துக்கிறீங்க? மாதம் உபவாச கூட்டம் நடக்கிறது. எதுக்காக நடக்கிறது? மறுநாள் திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக அவருடைய பாதத்தில் உபவாசத்தோடு உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவங்களை கழுவுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக, சபைக்காக ஜெபிக்கிறதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். இவங்க உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். பாருங்க, தேவன் தம்முடைய அந்த கோபத்திலிருந்து அவர் திரும்பி விட்டார். தேவன் மனஸ்தாபப்பட்டு அவர் செய்ய இருந்த அந்த அழிவை செய்யாமல் விட்டு விட்டாராம். இப்போ யோனாவுக்கு பெரிய எரிச்சல், பெரிய கோபம். நான் தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடக்காமல் போனது எப்படி? நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, 40 நாளில் உங்களுடைய நினிவே பட்டணம் அழிந்து போகும்னு சொல்லிட்டு வந்தேனே, தேவனே இதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே போக மாட்டேன்னு சொன்னேன். நான் போய் சுவிசேஷத்தை சொல்ல, அந்த ஜனங்க வந்து மனம் திரும்பி அழுவ, நீங்கள் ரொம்ப இலகின மனசுடைய தேவன், நீங்கள் வந்து உங்களுடைய தீர்மானத்தை மாற்றிடுவீங்க, இதுக்காக தான் நான் அந்த ஆரம்பத்திலே போக மாட்டேன்னு சொல்லிட்டு நினிவே இந்த பக்கம் இருந்தால் நான் தர்ஷேஷுக்கு இந்த பக்கம் ஓடினேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து மனஸ்தாபப்பட்டு நீங்கள் வந்து அந்த அழிவை அங்கே கொடுக்கல அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார் யோனா. அவர் கோபப்பட்டு அவர் போகிறார். அப்போ தேவன் அவனுக்காக ஒரு நிழல் உண்டாக்குவதற்காக ஒரு ஆமணுக்கு செடி என்கிற ஒரு செடியை அங்கே ஒரே நாள் நைட்டில் தேவன் வளரும்படிக்காக செய்கிறார். அந்த ஆமணுக்கு செடி வளர்ந்து அவருக்கு நல்ல நிழலாக குளிர்ச்சியாக அப்படி இருக்கிறது. அந்த நிழலில் உட்காந்துக்கிட்டு இவர் பார்த்துன்னுக்கிறார், அந்த நினிவே பட்டணம் அழியணுமா சொல்லிட்டு இங்கேருந்து உட்காந்து காத்து கொண்டு இருக்கிறார். நினிவே பட்டணம் அழியல, ஏன்னா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி விட்டார்கள். நீங்கள் இன்றைக்கி மனம் திரும்பினால் வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவீர்கள். தேவன் ஒரு பாடத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நைட்டோடு நைட்டாக ஒரு பூச்சி வந்து அந்த செடியெல்லாம் அரித்து தின்னு போட்டு
மறுநாள் காலையில் நல்ல வெயில், நல்ல சொர்ன்னு நல்ல வெயில் அடிக்க தேவன் விட்டு விட்டார். வெயில் அடித்து போட்டு பொழுது அவர் சொல்கிறாரு பாருங்க, 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், சூரியன் உதித்த பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்போ தேவன் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் சாகிற வரைக்கும் மரண பரியந்தமும் நான் எரிச்சலாக இருக்கிறது நல்லது என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமனுக்காக இப்படி பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற தேவன் மிருக ஜீவன்களுக்கு கூட பரிதபிக்கிறார் பாருங்க. மிருக ஜீவன்கள் மேலே கூட இரக்கம் பாராட்டுகிறார். மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதமிக்காமல் இருப்பேனோ என்றார். அப்போ கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் அவரை விட்டு விலகுகிற பாதையில் இருந்தா, துன்மார்க்க பாவ அடிமைத்தனத்தில் இருந்தா, அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தா, அவர் விழுங்குவதற்காக மீனியும் அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? அப்போ ஒரு சில சிட்சையின் வழியாக இப்போ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒரு சில தாமதங்கள், ஒரு சில காரியங்கள், பல முயற்சிகள் எடுத்து தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு சில நெருக்கடிகள் மத்தியில் நீங்கள் கடந்து போகிறீங்க. ஒரு சில கண்ணீரின் பாதையில் நீங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தில் நின்று, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழிகளின் இடத்துல என்ன இருக்கிறது, எந்த காரியத்தில் நான் கீழ்ப்படிய வேண்டும், எந்த காரியத்தில் நான் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும், எந்த பாவத்தினர் என்னிடத்தில் உணர்த்துகிறீர் அதை என்னை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்க, எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை சபையில் பல தடவை சொல்லப்பட்ட நான் எதில் தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் எடுத்து அதில் அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது புறஜாதி ஜனங்களாகிய இந்த நினிவே பட்டணத்தாருக்கே மனஸ்தாபப்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். ஆமீன் சொல்லுங்க. அவர் மனமிறங்குவார். அல்லேலூயா. தகப்பன் அதனால தான் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். எதற்காக? உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக திறந்திருக்கிற இந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஆமீன். நமக்காக ஆயத்தப்படுத்துகிற தேவன். நம்ம எல்லோருமே எழுந்து நிற்கலாம்.